போயிட்டு வரோம்மா என்ன நல்லபடியா இருக்கணும் சரியா? சரிங்க மாமா. அப்படிலாம் அழுதுன்னு இருக்கக்கூடாது சரியா? என்ன சொல்லியிருக்கிறேன் நான், நீ எப்பவுமே சிரிச்சுக்கின்னு சந்தோஷமா தான் இருக்கணும் சரியாம்மா? சரிங்க மாமா. சரி சரி அழாத பா, பாத்துக்கண்ணே. சரிங்க சித்தப்பா. மீனா பேசிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். சரிங்க. டேய் எனக்கிட்டாடா சொல்லாம போற? எவ்வளவு முறை தான்டா சொல்றது உனக்குலாம், போடா. பாரு அவனா. சும்மா இருங்க நீங்க வேற. மணிமா அப்பா கிளம்புறேன்னு. சரிப்பா. அப்படியெல்லாம் அழக்கூடாது. சும்மா சும்மா எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? என்னமோ நாங்கள் அப்படியே ஒரேடியாக போயிட்டு போகிறோம், அடிக்கடி வர போகிறோம். அப்புறம் என்ன, அடுத்த வாரம் நீ ஹனிமூனுக்கு போகணும். அங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வா. வந்ததும் நீங்கள் வந்ததுமே நாங்கள் எல்லாருமே இங்கே இருப்போம் சரியா? உன்னை வழி அனுப்பி வைக்கிறதுக்குமே நாங்கள் எல்லாருமே இங்கே வருவோண்டி. சரிங்க அத்தை. சரிம்மா. பாத்துக்கப்பா. சரிங்க அம்மாம்மா, கண்டிப்பா வர சிவா. வரும் பார்வதி. சரிங்க அண்ணே. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றா. பண்றேன்டா. ராகுல் சந்தோஷங்கப்பா. நந்தினி கிட்ட பேசிட்டு இருக்காருண்ணா, வந்துருவாரு. காயத்ரி எங்கடா? அவ அர்ச்சனாக்கா பிரியாக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அவளும் வந்துருவா. சரி நேரம் ஆயிட்டு இருக்கு, உள்ள போயிட்டு காயத்ரி சந்தோஷம் எல்லாம் கூட்டிட்டு வா, கிளம்பலாம் சரியா? சரிங்கம்மா. ராகுல் நீ இங்கே இருடா. இங்கே இருந்தா அவனுக்கு வேலை இருக்குல்லடி, அவன் பிசினஸ் பார்க்க வேணா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாரும் போனீங்கன்னா எப்படி? ராகுல் நீ இங்கே இரு ராகுல், ப்ளீஸ் ராகுல். எதுக்கு இப்ப சனிய மாதிரி அழுதுன்னு இருக்கிற? சிப்பா, நான்லாம் இங்க இருக்க முடியாது. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஐயா என்னாலலாம் இருக்க முடியாது. உனக்கு என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு வர வர. பாரு சும்மாலாம் அழுதுன்னு இருக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன். ப்ளீஸ் ராகுல், 2 நாளாச்சு இங்க இருடா. எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்குடா ராகுல், ப்ளீஸ். என்னடி பேசுற நீ? உன்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தனியா இருக்கிற மாதிரி இருக்குன்றா. இந்த பாரு மணி, இதெல்லாம் சரிப்பட்டு வரல சொல்லிட்டேன். நாயா சி, இங்க வா நாயா நீ முதல்ல. போவாதடா ப்ளீஸ்டா, போவாத. ஏன்டி இப்படி அழுதுன்னு இருக்கிறா? இங்க பாரு மணி, நாங்க எங்கடி போறோம்? வீட்டுக்கு தானே போறோம், திரும்பி வருவோம். அடுத்த வாரம் வருவோம். உன் ஹனிமூனுக்கு வெளியே அனுப்புவோம்ல, நாங்க வருவோம் சரியா? அழாத மணி, ப்ளீஸ் மணி, அழாதடி. நீ இங்கே இருக்க மாட்டியாடா என் கூட? நீ எப்படி கேட்டாலும் என்னால் இங்கே இருக்க முடியாதுடி. நீ நல்லபடியா இரு சரியா? ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் கற்றுக்குவோ, அத்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு சரியா? சரிடா. யாரையும் கஷ்டப்படுத்தாம நல்லபடியாக பார்த்துக்கோன்னா, இனி நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும். அத்தை மாமாக்கெல்லாம் வேற வயசாயிடுச்சு, பாவம் பழைய பீஸ் ஆயிட்டாங்க. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா. சரி. ஏண்டா உங்க பாச போராட்டத்துல எதுக்குடா எங்களை இழுக்கிற? இதுல வயசாயிடுச்சுன்னு வர சொல்றான். உண்மையை தானே சொல்கிறேன். எங்கள் பாரி மணியை எல்லாத்தையும் நீ தாண்டி பார்த்துக்கணும் சொல்லிட்டேன். டெய்லி ஏந்து கூட்டி பெருக்கி இந்த வாசலில் தண்ணி தெளிச்சு ஏதோ ஒரு குளத்தை போடு, தண்ணியெல்லாம் ஊற்றி செடிக்கு, அப்புறம் மோட்டர் போட்டு விடு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேருந்து ஆரம்பி. அதுக்கப்புறமா இந்த சமையல் கட்டு பக்கம்லாம் போய் வேலையெல்லாம் கற்றுக்கோ சரியா? சரிடா. எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டி ஆட்டிட்டு தினம் 8:30 மணி வரையும் 9 மணி வரையும் தூங்கின்னு இருந்தேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு வையா. மாவளா ஊர்ல இருந்து இங்கே வந்து அடி பண்ணி விடனா? அடி அடி நல்லா அடிச்சுக்கோ. இப்படி அடிக்குனே அடி அடினா யார் அடி போவுன்னா? நல்லா நீ சிரிச்சிக்கினே இரு, அப்பதான் உன்னை போட்டு அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். என்னால இதுக்கு மேல உன்கிட்ட பாசத்தை காட்ட முடியாதுடி. போடி பின்னாடி. மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ இங்கே இரு. வீடு சனியனே, வீட்டுக்கு போனோம் நேரத்தோடு போனாதான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையே பெருசாக இருக்கும் எங்களுக்கு. உன் கல்யாணத்துக்கு போட்டு வச்ச டெக்கரேஷன் எல்லாம் கழிட்டு வேணா. ஏகப்பட்ட வேலை இருக்குதுப்பா. வீடு சனியனே, நானும் வந்து க்ளீன் பண்ணிட்டாடா. இத்தனை வருஷமா ஒரே வீட்டில் இருந்து ஒன்றுத்தையும் கழிட்டல, மாமியார் வீட்டில் இருந்து தான் வந்து அங்கே கழிட்ட போகிறானாம். அதெல்லாம் சொல்கிற போகிறேன் ஆச்சுப்பா பின்னாடியே. எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருடி இவன். பாசமாகவும் பேசுகிறான், காரி காரி துப்பவும் செய்கிறான். ஒரே ரத்தம் இல்லைனாலும் 2 ஒன்று தானே, அதனால தான் இப்படி இருக்குதுங்க. பயங்கரமான பாசக்காரங்களா இருக்கிறீங்கப்பா. பாசத்துக்கெல்லாம் இங்கே குறைச்சல் இல்லைதான். இவங்க தப்பு பண்ணுறப்ப மட்டும் தான் எனக்கு கோவம் வரும். அப்போ திட்டுவேன், பிடிச்சி கத்தி விடுவேன், அவ்வளோதான். மற்ற நேரத்துலலாம் இவன் மேலே நான் பாசத்தை காட்டாமல் வேறு யார் மேலே காட்ட போகிறேன்? தனியனே போதும். இதனால தான் இதுகிட்ட இப்படி பேசுறதே இல்லை. நான் உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பாதி சட்டை நஞ்சு போச்சுடி உன் கண்ணீரால, இன்னும் மீதி சட்டையும் நினச்சிடாத. சிப்பா. ஏன்டா இப்படி பேசுற? அதான் ராகுல்,
கரெக்டு. சரி, இதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா தான் பார்த்துப்பீங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வேண்டியதெல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. எதனா நியாயமாக கேட்டுச்சுன்னா நியாயமாக நீங்களும் செய்யுங்க. இஷ்டத்துக்கு எதனா கேட்டுன்னு வைங்க, நிற்க வச்சு நல்லா சாத்துன்னு சாத்துங்க இவ்வளோ. ஏன் நாயா? ஏன் நாய மூடுறியே? அத்தை சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா, இந்த கடைக்கு போகிறப்ப ரோஸ் மில்க் வாங்கி வந்து கொடுக்குறது, அதை வாங்கி வந்து கொடுக்குறது, இதை வாங்கி வந்து கொடுக்குறதுன்னு இந்த நாய்க்கு எதையும் போடாதீங்க என்ன. சரிடா. ஆமா. மூடுறி, வாயை வச்சிட போறேன். இது எப்படி கேட்டாலும் யாரும் எதையும் வாங்கி கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா ராகுல், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது. சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர். நீங்க ஒருத்தர் போதும், இவ திருந்திருவா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. நானும் தான். பேசாம என் கூட வந்துடுறேன். எங்கள் அம்மா உதைக்குங்க. புருஷன் வீட்டுக்கு தானே வர போற, அதுக்கே அவங்க உதைக்க போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் என் புருஷன் இல்லை. தாலியை காமிச்சிட்டு வாடி போலாம். என்ன சிரிப்பு? அவ்வளோ ஈஸியெல்லாம் காமிச்சிட முடியுமா? நீ மனசு வச்சா காட்டலாம். அப்புறம் உங்கள் தங்கச்சி இருக்கா இல்லையே, இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்பா, என் அனிமோனு பிளானை கெடுக்கணுங்கிறதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் இப்போ பண்ணுற அப்படின்னு சொல்லுவா. அது எதனா பைத்தியம் வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போண்டி. அப்படியெல்லாம் இருந்துட முடியுமா? உங்கள் தங்கச்சி என்னை சும்மா விட்டுருவாள்ல சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த கல்யாண விஷயத்துலேயே என்னை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணா, மென்டலி என்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன் சந்தோஷ். என்னால் இப்போ மறுபடியும் அந்த மாதிரியெல்லாம் போய் விழ முடியாது. அப்ப நம்ம எப்பதான் நம்ம கல்யாண விஷயத்த சொல்றது? உங்கள் தங்கச்சி அனிமூனெல்லாம் போயிட்டு வரட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். அவங்க எங்க எத்தனை நாள் போறாங்கன்னு கூட தெரியலடி இன்னும். இன்னைக்குள்ளே சொல்லிடுவாங்கங்க, வெயிட் பண்ணலாம். கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் போல. அப்படிலாம் இல்லை. போடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஏன் தெரியாது? இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. விஷயம் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்து இல்லடி. அப்புறம் வேற என்ன? இப்ப அவ அனிமோனுக்கு போவா, நம்ம வெயிட் பண்ணணும். சரி, திடீர்னு கன்சீவ் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளவா? ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஹனிமூன்ல இருந்து எப்போ திரும்பி வருவாங்களோ. சந்தோஷ, முன்னாடி சிரிக்கிற, நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். போயோ நீயும் உன் ப்ராக்டிக்கலும். ஒரு மாசம் கழிச்சு திரும்பி வந்தாங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகட்டும், நல்லது தானே. அவள் ஒரு பக்கம் கன்சீவ் ஆகி போட்டோம், நாம ஒரு பக்கம் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். அப்போ மட்டும் அந்த அம்மா பேச மாட்டாங்களா? நான் கன்சீவ் ஆயிருக்கிற டைம்ல போய் நீங்க கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்க மாட்டாளா? உங்க தங்கச்சியை தொடப்பு கட்டியிலே அடிப்பாங்க நான் அப்புறம். எனக்கு இது போதும்பா. வார்த்தையை வாங்குறீங்கல்ல நீங்க. அதேதான். ஏன்னா எனக்கு அவளை விட உன்னை நினைச்சாதான் நந்தினி பயமா இருக்கு. அவளாவது பரவாயில்ல, சண்டை போட்டுட்டு அழுதுட்டு விட்டுருவா. நீ என்ன தெரியுமா பண்ணுவ? சந்தோஷ், உங்க தங்கச்சி கன்சீவ் ஆயிட்டா, அவ குழந்தைய பெற்றுக்கிட்டோம், நம்ம அந்த குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ சொல்லுவ. அவ்வளவுதான். என்னால் அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண முடியாது நந்தினி. அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து வார்த்தையை வாங்கினேன். ரொம்ப அறிவாளி தான் நீங்க. நீ ரொம்ப பாசக்காரி நந்தினி, அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணுன்னா நீ எல்லாத்தையும் மறந்துடுற. நான் இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படி இருந்தா சந்தோஷம்தான். இருப்பேன் சந்தோஷ், கண்டிப்பா இருப்பேன். நான் எனக்காக இல்லைனாலும் கண்டிப்பா உங்களுக்காகவாச்சும் நான் சுயநலமா இருப்பேன். இதெல்லாம் சுயநலம் இல்லை நந்தினி, இது நம்ம உரிமை, நம்ம சந்தோஷம், அவ்வளவுதான். சரிங்க. நந்தினி, என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. தாலி கட்டி பொண்டாட்டி ஆகிட்டு இப்போ வந்து சொல்றாரு பேரு ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன் சொல்லக்கூடாதா? நான் இதெல்லாம் நான் சின்ன வயசுலயே சொல்லியிருக்கணும். அதான் சொல்லலையே, அப்புறம் என்ன? சொல்லியிருந்தா அக்செப்ட் பண்ணிருப்பல்ல. ஆமா, நீங்களும் நானும் ராகுல் காயத்ரி மாதிரி ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே லவ் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க. உன் மேல இருந்த பயத்துல தாண்டி சொல்லவே இல்லை. எது 13 வருஷமாவா? அப்படி சொல்லாதடி, ஒரு மாதிரி இருக்கு. உண்மைதானையா? ஒரு சின்ன பொண்ணை பார்த்து இத்தனை வருஷம் பயந்துருக்கிய நீ. நீ வெறும் சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பின்ன வேற என்ன நானு? ரவுடியாச்சு நீதான். ஐயா, உண்மைதான். நீ ஸ்கூல்ல எல்லாம் எப்படி சுத்துவன்னு எனக்கு தான் தெரியுமே. எத்தனை பேரை நீ மிரட்டி அடிச்சிருக்க. சிரிக்கிறா பாரு. இவ ரவுடி மாதிரி இருந்துட்டு நீ ஏன் சொல்லலன்னு கேக்குறா. நீங்க சொல்லி இருக்கணுங்க, போங்க. சரி விடு, சண்டை பண்ணா அதை புடிச்ச முன்னாடி ஆயிட்டோமே. ஆமால. நந்தினி மேடம், நான் போய் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வரேன். ரொம்ப பண்ணதுடி. வேணாங்க, அது மட்டும் வேணாம். சரி ரைட்டு, வா போவோம். நல்ல பையங்க நீங்க. சரிங்க, வாங்க போவோம். வாங்க போலாம். என் நந்தினி நோன்னு சொன்னா அது நோ தான். எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? பண்ணிட்டோம்ப்பா. எங்கப்பா போறீங்க? அது என் பொண்டாட்டியே சொல்லுவா. மணி சொல்லுமா. அது சரி. என்னம்மா, என் ஒய்ஃப் சொல்லட்டும்னு தானே சொன்னேன். சரிடாப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. ஏம்மா சொல்லுமா. என்ன சொல்லணும் அத்தை? முட்டாள், மால்தீவ்ஸ் போலான்னு சொல்லு. அத்தை, மால்தீவ்ஸ் போகலான் இருக்கோம். மாமா, அங்கேயே போகிறோம். மாலத்தீவுக்கு அப்போ போகிறீங்க? அதையும் தாண்டி வேற எந்த யோசனையும் வரலையா உங்களுக்கு? அதானே, வேற எங்கன்னா இட்டாலி, இங்கிலாந்து அந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு வாங்க.
ஏமா நந்தினி சிரிக்கிற? அவளுக்கு வேற என்ன மாமா வேலை இருக்கு, அவளை விடுங்க. ஆனா இட்டலி இங்கிலாந்துக்கெல்லாம் அங்க போய் நாங்க என்ன மாமா பண்ண போறோம்? அங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது. அங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த தீவுக்கு போனா நல்லா கடலெல்லாம் அழகா இருக்கும், சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கும் மாமா, நாங்க அங்கேயே போயிட்டு வரோம். ஹே, சரி அப்ப பிரீமியம் ஐலாண்டை புக் பண்ணிடலாம். எதுக்குப்பா, நார்மலே ஓகே தான். போறதையே நல்லா சௌகரியமா போயிட்டு வரணும்லடா, அதுக்காக தான் சொல்றேன். சரி மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க போங்க, நீங்க போய் தூங்குங்க போங்க. ம் சரிங்க மாமா. நீ என்னடியே கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரியே இருக்கிற? நார்மலாக தான் இரேன். இப்போ என்ன எல்லாரும் உன் கூடவே இருப்பாங்களடி கட்சி வரைக்கும்? அப்படியெல்லாம் இல்லை அத்தை. என்ன அப்படியெல்லாம் இல்லை? இவ்வளோ பேர் இருக்கிறோம் வீட்டில். ராகுலி கிட்ட நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அழுவுற. அவனும் பாவம் ஒஞ்சி அழுதுட்டான். அழ வேற செஞ்சானா? ஏன் அதனால உனக்கு என்ன இப்போ? நான் ஒன்றும் சொல்லலையே இப்போ. அப்போ எதுக்கு அழ வேற செஞ்சானான்னு கேட்ட? வாங்கிட்டியா கேட்டேன். யார்கிட்ட கேட்டா என்ன? அவன் எனக்காக தானே அழுதான். ஏன் அவன் எனக்காகலாம் அழக்கூடாதா? சனியனே, நான் அப்படி எதனா சொன்னா இப்போ? பாருங்க தேவல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவ இந்த வீட்டுக்கு மருமக. இப்ப உன் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்காத இனிமேல் அவளை. சரிம்மா. நீ விடுமா, நீ அதெல்லாம் கண்டுக்காத. நான் தான் தேவையில்லாமல் ஆரம்பிச்சு விட்டேன். ஆனால் நீ இந்த வீட்டில் சௌகரியமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். சரியா? தனியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. இந்த பெரிய அர்ச்சனா இங்கே தான் இருக்கிறா, பிரியா இருக்கிறா, புஷ்பா இருக்கிறா, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க. இந்த சரசு பாட்டி இருக்கிறாங்க உன் கூட. இந்த மரகத்தை பாட்டி நைட் ஆனால் இங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் உன் கூடவே இருப்பாங்க. காலையில் ரோஸ் ஆண்டிங்க வரும், அவங்க கூட ஜாலியாக ஊரெல்லாம் சுற்று. அவங்க கூட நீ இருந்தீங்கனாலே நல்ல டைம் பாஸ் ஆயிரும். சரியா? நீங்கள் தனியாலாம் இல்லை, இவ்வளோ பேர் இருக்கிறோம் உன்னை சுற்றி. சரியா? சரிங்க அத்தை. உன் 10 அடியும் இங்க தான் இருக்கிறான். சரியா? தினேஷ், சுகன்யான்னு எல்லாரும் அடிக்கடி இங்க வருவாங்க. உன்னை யாரும் இப்படியே தனியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. சரியாம்மா? சரிங்க மாமா. நடிச்சது போதும், உள்ளவா. என்னடா சொல்கிற அவளை? சும்மா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காதுன்னு சொன்னோம்மா. ஏன்னா அழுதுகிட்டே இருக்கா அவ. அது கொஞ்ச நாள் அப்படித்தான்ப்பா இருப்பா. எல்லாரையும் விட்டுட்டு இருக்காள்ல. இன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க வேற. அப்போ வருத்தப்பட தானே செய்யும் அது. நீ எதை சொல்லாதுன்னா? சரிங்கப்பா, நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலைப்பா. தேவையில்லாமல் எதுக்கு அழுவணும்? அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல. நந்தினி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நந்தினியும் இங்கேயே தான் இருக்கா. நம்ம குட்டி பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க வீட்டில். அவங்களோடலாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு சும்மா ரூம்லேயே இருக்கா இவ. அப்போ லோன்லேயே இருக்க மாதிரி தானே இருக்கும். அதை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா இவ. அதான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியிருக்கிறோம்லப்பா. அவ கேட்டுப்பா. என்னம்மா? சரிங்க மாமா. மாமா சொல்லுமா. எனக்கு நுங்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. நுங்கு சீசன் வந்துருச்சுல்ல, எனக்கு நுங்கு வேணும். நாளைக்கு வாங்கி தரீங்களா? அதுக்கு நான் வாங்கி தரேன். சரிங்க மாமா. மாமா 100 ருபீஸ்க்கு எனக்கு மட்டும் தனியாகவே வாங்கிட்டாங்க மாமா. 100 ருபீஸ்க்கு மொத்தம் 15 நுங்கு தருவாங்க. அது எனக்கு மட்டுமே வேணும். கணக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி சரி வாங்கினு தரேன் ஆகட்டும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் வேற இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வாங்கினு தருவேன். வெயில் வேறு ஏறினே இருக்குதுல்ல. இளநீ நுங்குன்னு எல்லாத்தையும் வாங்கினறேன்னா. சூப்பர் மாமா. அப்புறம் அத்தை, எனக்கு இளநீரையும் நுங்கையும் வச்சு பாயாசம் பண்ணி தரீங்களா? என்னது? அதான் அத்தை, நுங்கு இளநீர் பாயாசம். நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, வந்துடும். இப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு வீடியோ. சூப்பராக இருந்துச்சு அத்தை, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அதை செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக இருக்கும். ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்ன? நான் ஒன்றும் சொல்லலை நந்தினியே. நான் ஒன்றும் சொல்லலம்மா. அத்தை அவளை விடுங்க. நீங்கள் எனக்கு செஞ்சு தரீங்களா யூடியூப்ல பார்த்து? ஏய், எனக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் தாண்டி நல்லா வரும். இந்த பாயசம் கீஸ் எல்லாம் பெருசாக வராது. அதான் அர்ச்சனா புஷ்பாலாம் இருக்கிறாளுங்கள, அவளுங்க கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்கிறேன். என்ன? சரிங்க அத்தை. சரி ஆகட்டும், 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. சரிங்க மாமா. அப்பா, நாளையிலேருந்து நான் கம்பெனிக்கு போயிடுவா. ஏன்டா ஏன்டா 2 நாள் தான்டா ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆகி. கம்பெனிக்கெல்லாம் பொறுமையாக போய்க்கலாம். ஹனிமூனுக்கெல்லாம் போயிட்டு வந்துரு, அப்புறம் போய்க்கலாம். வீட்லேயே இருந்தால் போர் அடிக்குமேனு நினச்சோம். சரி, இட்ஸ் ஓகே. நான் ஹனிமூனுக்கு போயிட்டு வந்து கம்பெனிக்கு போகிறேன். அதான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என் ஒய்ஃப் இருக்காளே, அவளை வச்சு என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணி? விளையாட்டுக்கு சொன்னம்மா. சரிம்மா, நாங்கள் ரூமுக்கு போகிறோம், வாமா போகலாம். சரிங்க. எப்படி மாறிட்டாலங்க இவ? ஒரு சொல்லுக்கு அப்படியே போறா பாருங்க அவன் பின்னாடியே. நல்லது தானே, இப்படியே இருக்கட்டும். பார்த்து தெரிஞ்சுக்கோ, புருஷனுக்கு எவ்வளோ அழகா மதிப்பு கொடுத்து போறா பாரு. நீயும் அப்படித்தான் இருக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். என் பொண்ணு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீ எதுவும் பேசாத போ முதலிங்கிறது. சும்மா என் பொண்ணு திட்டிங்க. நீ வாட சொல்லலாம், நீ வந்து உட்காருவா. அப்படி சொல்லுப்பா, ரொம்ப ஓவரா பண்ணுது தாய் கழுவி. வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டால, அதனால தான் உங்க அம்மா திமிரு காமிக்குது. கிளம்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அப்ப நம்ம பொண்ணு சேர்ந்து என்ன ஓட்டுவாங்க. அம்மா எஸ்கேப் ஆகுதுப்பா. போட்ட விட்டுருமா. நீ வா வந்து உட்காருவா. சரி, என் நைனா, என் செல்லுக்குட்டி ஏதோ வர இரு. முட்டாள், என்ன திடீர்னு உன் குரங்கு புத்திக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப தேவையில்லாம என் தங்கச்சி கிட்ட சீரிக்கிட்டு இருக்க நீ? பின்ன அவளால தானே நான் இப்ப இப்படி இருக்கேன். என்னது? அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவளால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன். ஓ, அப்ப என் தங்கச்சி தான் எல்லாத்துக்கும் காரணம்.
பாரேன், இது தெரியாம போச்சு எனக்கு. ச்சே, இது தெரியாம நான் உன் மேல கோவப்பட்டுட்டேனே. நியாயமா என் தங்கச்சி மேல நான் கோவப்பட்டிருக்கணும். ஆமாம் மனோஜ், இப்போவாச்சும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நந்தினி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள் மட்டும் என் கூட சேர்ந்து போட்டிக்கு கல்யாணத்துக்கு வந்து நிற்கலன்னு வைங்களேன், நான் இதையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தேவையில்லாமல் சௌமியா கிட்ட மாட்டிக்கிட்டு அவள் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி நமக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்படியெல்லாம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்களா எப்படி தேவையில்லாமல் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள்? தேவையில்லைதான், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நந்தினிக்கு போட்டி குணம் இருக்கு போல, அதனால தான் பாவம் உன்கிட்ட போட்டி போட்டு தோத்து போய் நந்தினியை சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்காம அவங்க எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு தோ இன்னைக்கு சந்தோஷம் கிளம்பி போயிட்டான். என் தங்கச்சி இப்போ ஃபீல் பண்ணுவா. சும்மா அவனை பார்த்துக்கிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டாவது இருந்தா. இனிமேல் அதையும் பண்ண முடியாது, அவன் அங்கே போயிட்டான். ச்சே, என் தங்கச்சி இருக்காளே, போட்டி போடுறவ ஒழுங்காக ஜெயிச்சிருக்கணும்ல. ச்சே, போட்டியே போடக்கூடாதுன்னு நினச்ச நீ எல்லாம் ஜெயிச்சிருக்க. என்ன சொல்ல வரீங்க இப்போ? இங்கே பாருங்க மனோஜ், நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவள் என்கிட்ட உண்மையிலே போட்டிக்கு தான் வந்தா. அதனால தான் இப்படியெல்லாம் ஆச்சு. ஒழுங்காக என் கல்யாணத்தை தனியாக பண்ண விட்டுருக்கலாம். இப்போ அதனால தானே நானும் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அது எப்படி? நீ பண்ண எல்லா தப்புக்கும் அவளை காரணம் காட்டிக்கிட்டு இருக்க. உன் மனசில் இருக்கிற குப்பையினாலையும் உன் மண்டையில் இருக்கிற சாக்கடையினாலையும் தான் நீ நிறைய தப்பு பண்ண. அதையே ஒத்துக்க மாட்டேங்கிற. பாவம் அந்த பொண்ணை இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி உனக்கு இதெல்லாம் மனசு வருது? ச்சீ. மனோஜ், என்ன மனோஜ் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் அசிங்கமான வார்த்தையில் பேசுனதில்லை. பெரும்பாலும் நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். நீ என்னை பயன்படுத்த வச்சிடாத மயிறு. மனோஜ், என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றாத, செவ்வில பிச்சிடுவேன் சொல்லிட்டேன். மூஞ்ச பாரு அவளுக்கு நல்லா. ஏண்டி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? நந்தினியை பார்க்குறப்போ உனக்கு கஷ்டமா இல்லை? கல்யாணத்தை நிறுத்தியிருக்காடி அவள் உனக்காக. சனியை முடிச்சவளே, நீ எல்லாம் சனியன் தாண்டி. நந்தினி சொன்னது தப்பே இல்லை. ராகுல் கூட உன்னை அதை சொல்லி தான் திட்டிகிட்டு இருக்கான். சனியண்டி நீ, சனிய. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் நந்தினிக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது தான். ஆனால் இப்போ நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா அவள் தானே காரணம். சௌமியாவும் காரணம். அவள் சொன்னாங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சௌமியா தானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னா. என்னை பற்றி எல்லாத்தையும் அவள் தானே சொன்னா. சௌமியா என்ன இல்லாததையா சொன்னா? அவ கூட சேர்ந்து நீ என்னெல்லாம் பண்ணியோ அதை தானே சொன்னா. ஆக்சுவலி அவ சொன்ன மாதிரி அவ ரொம்ப ட்ரூவா இருக்கா. ஷீ இஸ் வெரி ஜென்யூன். ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. சௌமியா குப்பையாவே இருந்தாலும் அவ ஒரு ஜென்யூனான குப்பை. ஆனா நீ ரொம்ப கேவலமான குப்பை. அவள் தான் என் கூட சேர்ந்து எல்லா பிளானையும் பண்ணா. ஆனால் நீங்கள் இப்போ அவளை நல்லவளாக்கிட்டீங்கல்ல. நான் ஒன்றும் அவளை நல்லவன்னு சொல்லலையே. அவள் கெட்டவ தான், அவள் மோசமானவ தான். ஆனால் அவள் நான் இப்படித்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்ன மாதிரி கிடையாது. நீ எல்லாருக்கிட்டையும் நீ நல்லவன்னு நடிச்சு வச்சிருக்க. ஏமாத்துற, சிரிச்சு நடிக்கிற. தோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அப்பாட்ட நடிச்சு, மாமா நாளைக்கு நுங்கு வாங்கிட்டு வாங்க மாமா, நான் மட்டுமே உட்காந்து தின்னுவேன் மாமா, கவரையும் சேர்த்து தின்னுடுவேன் மாமா. சே, என்ன ஜென்மமா இருப்பியோ நீ எல்லாம். எனக்கு அது பிடிக்கும். உனக்கெல்லாம் என்னதான் பிடிக்காது? வீட்டில் இருக்க டேபிள், சேரு, கயிறு, கட்டிலுன்னு எல்லாத்தையும் கூட தான் தின்னுவேன். சரி, நான் எதுவும் சாப்பிடல. எனக்கு எதுவும் வேணாம். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தடவை என் அப்பா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட இந்த நுங்கு பாயாசம், அந்த பாயாசம், மண்ணாங்கட்டி பாயாசம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு எதனா வேணுமா? உன்கிட்ட காசு இருக்கா? கடையில் போய் வாங்கி சாப்பிடு. இல்லை உனக்கு எதனா வேணுமா? நீ என் வீட்டில் செஞ்சு சாப்பிடு. உனக்குன்னு யாரும் இங்கே வேலை செய்யக்கூடாது. நான் செய்யவும் விட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல மணிமேகலை, புரியுதா? இனிமேல் உனக்கு வேண்டியதை நீயே பார்த்துக்க. எனக்காக யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல. எனக்கு எதுவும் வேணாம். நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. ரொம்ப நல்ல முடிவு. இப்படியே இரு. சரிங்க, என் கட்டில் கிட்டலாம் இருக்காத, கொஞ்சம் அப்படிக்கா போ, தள்ளி போ. சரி. நான் உன்கிட்ட பேசி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த சத்தமும் வரக்கூடாது, புரியுதா? முழிச்சிட்டு தான் இருக்காரு. சரி, போய் பேசுவோம் அவர்கிட்ட. எப்படியாச்சும் அவர் மனசுலாம் பழையபடி நான் இடத்த பிடிக்கணும். என்னங்க? என்ன முட்டாள், சீக்கிரம் எழுந்துட்ட போல? ஏன் சும்மா முட்டாள் சொல்றீங்க? பின்ன உன்னை வேற என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? நீ நல்லா வடிகட்டின, தெளிவான, ஒரு மோசமான புத்தியுள்ள, ஒரு கேவலமான முட்டாள். ஏன் தான் இப்படி பேசுறாரோ தெரியல. சரி மனோஜ், நான் முட்டாளாவே இருக்கேன். நீங்க எனக்கு கொஞ்சம் இந்த குங்குத்தை வச்சு விடுங்க.
உனக்கு கை இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குதா, நானே கூட வச்சுப்பேன். ஆனா அத்தை தான் சாமி கும்பிட்டு மனோஜ் கிட்ட குங்குமத்தை எடுத்துட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு குங்குமத்தை தூக்கிட்டு என்கிட்ட வந்துருவியா? நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. அறிவில்லை உனக்கு. இதனாலதான் உன்னை முட்டாளுங்கிற முட்டாள். உன் புத்திய நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்து. போ இங்கிருந்து. அத்தை தான் சொன்னாங்க. அம்மா நான் இந்த நேரத்துக்குலாம் குளிச்சிருப்பேன்னு நினைச்சு குங்குமத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு அறிவு இல்ல, நான் குளிக்கலன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு குங்குமத்தை வச்சு விடுன்னு சொல்ற? அறிவு கட்டவளே, முட்டாள், போடிங்கிறது. நானே வச்சுக்கிறேன். துபரு, என் ரூம்ல நான் நிம்மதியா இருக்கணும். இந்த மாதிரி சும்மா கீச்சு கீச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான். நான் எதுக்கு எடி பண்ணி தெரியாது. இன்னொரு தடவை உன் குரலே நான் கேட்கக்கூடாது. போடிங்கிறது முதல்ல. போய் தொலைஞ்சா. காலங்காத்தால வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. சி, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு எப்படிதான் இவளால என்கிட்டலாம் வந்து பேச முடியுது? இவ பேசுவா? இவ யாரு? சரியான ஃப்ராட் ஆச்சு. ஃப்ராடு 420. அவளோட சந்தோஷத்துக்காக எல்லாரையும் யாரை வேணாலும் கஷ்டப்படுத்துவா இவ. ஸ்டூபிட். ஆனால் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நீ இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. என் டார்ச்சர் தாங்க முடியாமல் நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நான் பண்ணுவேன். மனோஜ் எனக்கு வேணான்னு நீயே உன் வாயால் சொல்லணும். கெஞ்சி கதறணும் எல்லாருக்கிட்டையும். அந்தளவுக்கு உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன்டி. பண்ணியே தீருவேன்.